வண்டிக்கு வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் கிளாசிக் ராஜா கார் டெக்கருக்கு தான் வந்திருக்கு. தலையில் காட்டுறேன், கிளாசிக் ராஜா கார் டெக்கருக்கு வந்திருக்கேன். வண்டி எடுத்து உள்ளே போட்டாச்சு. என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டிக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்கிறேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட்டாக பிபிஎஃப் ஓட்டுறப்ப பார்த்தது, ஹை கிராஸ்க்கு ஓட்டணும் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வர்றீங்க? அது ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சு. ஆமாம், ஒரு வாரம் 10 days பக்கம் ஆயிருச்சு. ஆமாம். இப்போ என்னோட வண்டி ஜென் 2004 உங்ககிட்ட போன்ல சொல்லியிருந்தேன்ல, ஓல்டு ஜென் 2004 ஆடியோ அப்கிரேட் ஆடியோ வந்து கண்டிப்பா அப்கிரேட் பண்ணோம். சுத்தமா நல்லா இல்ல. ஒரே ஒரு டோர் ஸ்பீக்கர் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து 4 இன்ச்சோட பைனியர் ஸ்பீக்கர் இருக்கு. அப்புறம் பின்னாடி வந்து ஓவல் பைனியர் ஸ்பீக்கர் இருக்குது. பாக்ஸல்ஸ் போட்டுருக்கீங்க, பேட்ல பாக்ஸல்ஸ் இருக்கிறேன். இது வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஒன்னும் சவுண்டே உருப்படி இல்லைங்க. செட்டும் மாத்தணுமா? ஏன்னா செட்டுமே பழைய செட்டு தான் இருக்குது. செட் என்ன செட்டு? செட் வந்து சோனி பழைய செட். பழைய செட் சிங்கிள் டின் செட். ஆமா, ப்ளூடூத்தும் இல்ல. அதனால அதை மாத்திடலாம்னு நினைக்கிறேன். சொன்ன பட்ஜெட்டுக்கு என்னோட பட்ஜெட் ரொம்ப ஐயும் கிடையாது. ஆனா கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜ் பட்ஜெட்ல நல்ல டீசெண்டா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு சொல்லிட்டீங்க என்னென்ன வேணும்னு ஆல்ரெடி. இவங்க பாக்குறவங்களுக்கு சொல்லிடலாம். என்ன கண்டிப்பா சொல்லிடலாம். இப்போ வந்து இவரோட வண்டிக்கு 2004 ஓல்டு ஜென்னு, அந்த வண்டிக்கு நம்ம ஆடியோ அப்கிரேட் என்ன பண்ண போறோம் பாருங்க. ஆரோவோட சிங்கிள் ஜென்னு சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு 8 channel டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸரோட வரும். ஆடியோ அப்கிரேட் ப்ளஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, டிஎஸ்பி இருக்கு. உங்களுக்கு இம்பில்ட் டிஎஸ்பி உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ஆடியோ டியூனிங் பண்றதுக்கும் அப்கிரேட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த சிஸ்டம் ஆப் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இந்த சிஸ்டம் போடுறோம். போட்டுட்டு ஒன்னு பைனியர் காம்போனன்ட், இல்லனா இன்ஃபினிட்டி ஆல்பா லேட்டஸ்ட் சீரிஸ் இந்த காம்போனன்ட் போடுறோம். ஆனா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டது இன்ஃபினிட்டி வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 720 வாட்ஸ் பீக் பவர், 90 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். இது வந்து உங்களுக்கு 390 வாட்ஸ் மேக்ஸ் பவர் வரும், 45 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். அப்போ ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் இருக்கும். இது ஓல்டு வெர்ஷன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நியூ வெர்ஷன் நல்லா இருக்கும். இதை விட பட்ஜெட் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனா ஆடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இது ரெண்டு மட்டும் ஹோல்ல வைக்கலாம். எதுன்னு நான் சொல்லிடுறேன். அது நீங்க எது வேற சொல்லுங்க. அதனால 2 எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எதுன்னு பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிய நம்ம போடுற பெரிய மேட்டர் என்னன்னா, வெக்ஸ்ட்ரானோட கோஸ்ட் சீரிஸ் செம்மையா இருக்கு. பிரீமியமா இருக்குது. கண்டிப்பா அது பிரீமியருக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட்டும் அதே மாதிரி நல்லா இருக்கும். கோஸ்ட் சீரிஸ் வெக்ஸ்ட்ரானோடது. என்க்ளோசர் சப்ங்கிறது மாடல் வெக்ஸ்ட்ரான் பிராண்ட். என்க்ளோசர் மாடல் உங்களுக்கு வண்டியில இப்படி வரும். இப்படி குப்பர திருப்பி வச்சுக்கலாம். இல்ல ஸ்பேஸ் கம்மியா இருக்கா நிப்பாட்டிக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்படி திருப்பும் போது என்க்ளோசர் மாடல் இப்படி வச்சாதான் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. மத்த சப்புக்கு விட கொஞ்சம் டிஃபரண்ட் நல்லா இருக்கும். மேல கோஸ்ட் எழுதி இருக்கு. இது நான் மேல இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க? கார்பெட் மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருக்குது ஃபினிஷ் எல்லாமே. இதுக்கு வந்து நம்ம அந்த வயரிங் கிட்ட எல்லாம் நல்லா ஹெவி கிட்ட போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்கண்ணா, அப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை மட்டும் நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல டிசைட் பண்ணி இது 2 மட்டும் காதர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்கண்ணா, சரி. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வந்து ஃபர்ஸ்ட் வேலையா வந்து நம்ம வண்டியில இருக்கிற டோர் ஸ்பீக்கரை வந்து கழட்டறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோர் பேடை கழட்டிட்டு இந்த நம்ம மாட்டின பாருங்க புது ஸ்பீக்கரு, அந்த ஸ்பீக்கரை கழட்டிட்டாங்க. நான் இப்போ என்ன பிரச்சனையாச்சுன்னு சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, இதில் வந்து உள்ளே வச்சு மாட்ட முடியாது. இதில் உள்ளே வச்சு மாட்ட முடியாது. ஸ்பேஸ் பத்தாது. மேக்னெட் இடிக்கும் பின்னாடி. இந்த கிளாஸ் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம போடுற ஸ்பீக்கர் வந்து இதை விட பெருசு. இதை விட நல்லாவே மேக்னெட் பெருசாக வரும். ஓ சரி. பெருசாக வரனால இது வெளியே வச்சு ரிங்கு செஞ்சு மோல்டு பண்ணி இது அறுத்து போட்டு இதுக்கு மேலே வர மாதிரி ரிங்கு வச்சு மோல்டு பண்ணி அப்படி வச்சு. இதுதான் வந்து நம்ம வண்டியிலேருந்து கழட்டின செட்டு. சாக்கெட் வந்து இப்போ புது செட்டுக்கான சாக்கெட்டுங்க. பழைய செட்டுக்கு ஏற்ற மாதிரி சாக்கெட் ஆல்ரெடி இருந்ததை கட் பண்ணி போட்டு இதுதான் முதல்ல இருந்த செட்டோடது. இதை கட் பண்ணி எரிஞ்சிட்டு இப்போ இது புதுசாக போட்டு. ஆனால் இது ஒன்று தான் இருக்குது, இதில் 2 இருக்குது. ஆனால் இதில் பவருக்கு தனியாக வரும், ஸ்பீக்கருக்கு தனியாக வரும். ஓ, இந்த செட்டுக்கு 2 வருமா? இதில் வந்து எல்லாமே ஒரே கம்பைண்டாக வந்துடும். ஓ, இதில் எல்லாமே கம்பைண்டாக வரும். அப்போ 2 வருதுன்னா அது பெருசு தான். இது சப்வூஃபருக்கு போகிற ஒரு ஃபியூஸுங்க. ஃபியூஸு, அதுக்கப்புறம் இந்த இது வந்து சப்வூஃபருக்கு போகிற லைனு. இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கு? இருந்து பேட்டரியிலேருந்து ஒரு மெயின் எடுத்து அதுக்கு ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சு நம்ம இந்த பேட்டரியிலேருந்து மெயின் அப்படியே கொண்டு போய் பூட் வழியாக உள்ளே விட்டு அப்புறம் வந்து அந்த சென்டர்ல இருந்து எடுத்து சென்டர் பூட்ல இருந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து அதே மாதிரி சிஸ்டம்ல இருந்து ஆர்சி கேபிள் லைனு, ஒரு ப்ளூ மெயின், சரிங்க, கீ மெயின் சொல்லுவாங்க, ரிமோட் மெயின் சொல்லுவாங்க. அந்த மெயின் எடுத்து அந்த 3 வயரையுமே இப்படி கொண்டு வந்து
இப்போ சிஸ்டம்ல இருந்து லைன் வந்து பின்னாடி போகணும். பின்னாடி போகணும். அதுக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு போஸ்ட் வழியா சைடு போஸ்ட்லாம் பிரித்து உள்ள ஒயர் போட்டு ஓகேங்க அதை அப்படியே நம்ம டிக்கி வரையும் கொண்டு வரோம். டிக்கி வரையும் கொண்டு வந்து அதை அப்படியே வந்து நம்ம சிஸ்டமில் பேட்டரி மெயின், ஓகே, அப்புறம் வந்து அந்த சிஸ்டம்லேருந்து எடுத்து வரலாங்க. ஆமாங்க. அந்த கீ மெயின், அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணும்னு அனுப்புறது, அது அந்த ஃப்ரீக்வன்சி அளவு தான் வரும். அந்த அளவு தான் வரும். அது அளவு அப்படியே வந்து இதில் வந்து பேட்டரி மெயின், எர்த்து, கீ மெயின் மூணுமே இதில் நம்ம கொடுக்குறோம். சரிங்கண்ணா. அப்புறம் அங்கேருந்து இது 2 ஆர்சி கேபிள், இது வந்து சிஸ்டம்லேருந்து நம்ம எடுத்தது. சிஸ்டம்லேருந்து நம்ம 2 மெயின் எடுக்கணும். ஓகே, மெயின் எடுத்தோம், ஆர்சி லைன் நம்ம 2 லைன் தான் இங்கே வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து கண்ட்ரோலர். இந்த ஒயரும் அப்படியே நம்ம போட்டு கொண்டு வந்து இருங்க அந்த பக்கம். இங்கே இருக்கு இதான் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேண்ணா. அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சப்வூஃபரோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா, அவ்வளோதான். இப்போ நம்ம நாளைக்கு வந்து இது மட்டும் போட போகிறோம். நாளைக்கு வந்து இது மட்டும் நம்ம டோர் பேட் ஆல்டர் பண்ணி இதில் ஸ்பீக்கர் வைக்கிறோம். The next day. நேற்று வந்து போயிட்டு இந்த ஸ்பீக்கர் எல்லாம் மாட்டலான்னு போனதில் வந்து நேற்று சப்வூஃபரு இந்த செட்டு மட்டும்தான் மாற்ற முடிஞ்சுங்க. நம்மளுக்கு வந்து 4 இன்ச் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படிங்கிறனால டோரில் மாட்ட முடியல. டோர் பேடெல்லாம் கழட்டி அதை கட் பண்ணி வேலை செய்யறதுக்கு கொடுத்துருக்குறாங்க நேற்றுக்கு. நேற்று பொழுதோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது மணி 12 ஆச்சு. இப்போ வந்து கடைக்கு போயிட்டுருக்கிறேன். போய் இந்த டோரில் 2 காம்பனண்ட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நேராக அந்த கடைக்கு போகலாம். இப்போ இந்த டோர் பேடை வந்து கட் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதில் வந்து இந்த டோர் பேடில் இந்த இடத்துல இருந்துச்சு பாருங்கள், கிரில்லாட்டா, அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து போட்டு இது வந்து ஃபுல்லாக உட்டை வந்து இந்த இடம் பெண்டாகி வருது பாருங்கள். இந்த பெண்டாகி வர்றதுக்கும் வந்து உட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த விண்டோ ஏற்றுறத வந்து இந்த இடத்துல முட்டாத மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி இதையை செஞ்சுருக்குறாங்க. இப்போ இதுக்கு மேலே தான் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து இதில் வச்சு இது ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. இப்போ தான் நம்ம வண்டி வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. வந்து அந்த இன்ஃபினிட்டியோட 6 இன்ச் தானேண்ணா இது? ஏங்கண்ணா 6 இன்ச் தானே இது? ஓ 6 இன்ச் வந்து 6.5 இன்ச்சுங்க. இப்போ வந்து நம்ம வண்டியில் இந்த சின்ன ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, இந்த 2 சின்ன ஸ்பீக்கரு, அப்புறம் பின்னாடி வந்து அந்த ஓவல் ஸ்பீக்கரு, இது வந்து அந்த ஓவல் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த 4 ஸ்பீக்கரில் இவ்வளோ தான் சவுண்டு. 30 வைக்கிறேங்க. இந்த அளவு இருக்கு. சரிங்களா? இதே வந்து அந்த ஸ்பீக்கர் மாட்டிட்டு சப்போட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. வந்து நம்ம வண்டியில் ஸ்பீக்கரு எல்லா வேலையும் முன்னாடி டோரில் இருக்கிற டோர் ஸ்பீக்கர் எல்லாமே மாட்டி முடிச்சாச்சுங்க. மொத்த வேலையுமே ஆடியோவில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். அந்த நோ காப்பிரைட் சாங் இருக்கும், அதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 30 வைக்கிறேங்க. வந்துங்க இந்த ஆடியோ வேலை இருக்குது பாருங்க, ஆடியோ வேலை ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு நான் வண்டியுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நேரில் வந்து அந்த சப்போட சவுண்டு, அதோட எஃபெக்ட்டு, அதையெல்லாம் வந்து ஒரு ஃபீல் பண்ணும்போது அது வந்து செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் அது வந்து அந்தளவு ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இல்லை. அந்த ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதையை நான் வீடியோ பார்த்தானாலுமே அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு கொடுத்த காசுக்கு நல்ல வேலைங்க, சரியான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. நான் ஒரு மாதிரி நினச்சேன், இப்படி இருக்கணும், நம்மளோட காரில் இப்படி ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் என்ன நினச்சனோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கர் வந்து அந்த சலக்குன்னு சவுண்டு வரும் பாருங்க, அந்த சவுண்டெல்லாம் அவ்வளோ க்ளீனாக கேட்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை விட கம்மியாகவும் பண்ண முடியும். இப்போ சப்வூஃபர் பண்ணாலுமே மற்றதெல்லாம் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சப்வூஃபர் பண்ணணும் அப்படிங்கிறனால அதை பண்ணியிருக்கிறேன். இல்லை வேண்டாம், சப்வூஃபர் வேண்டாம் அப்படின்னா ஸ்பீக்கரு, இந்த செட்டு, அதுக்கப்புறம் இந்த
அது என்ன சொல்கிறது, இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கரு அப்படின்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர் மட்டுமே போட்ட வண்டிகளை காமிச்சாங்க. அதுவே சூப்பராக இருக்குதுங்க. அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஆடியோ அப்கிரேட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வண்டிக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணுறது, கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கடன் ஆகி போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கம்மியாக தான் செலவு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பெருசாக பண்ணலாங்க. சரிங்களா, போயிட்டு வரணுங்க. பை.